யூனிஃபார்ம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து, நார்த் ஈஸ்ட்ல இந்த ஆட்களை இறக்கி, நார்த் இந்தியன் பெண்கள் எல்லாம் இறக்கி காசு கொடுத்து அந்த அம்மா வந்து நீங்க நார்த்ல இருந்து இறக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? வட மாநிலத்தவர்களும் திமுக ஆதரவு கொடுக்குறாங்க. ரைட்டு ரைட்டு ஐ மீன் ஓகே. காசு கொடுத்து அந்த அம்மா ஒரு அம்மா சொல்லுது, இல்ல இந்தியா இந்த பாருங்க பிரியாணி பாக்ஸ், சிக்கன் பிரியாணி, இந்த பாருங்க பிஸ்கெட், இப்படிலாம் கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளவு பேர் நம்ம கூட்டியிருக்கோம், காசு கொடுத்து கூட்டியிருக்கோம்னு. இந்த காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அதுல எப்படி பெருமை வேற பேசுறாங்க. இல்ல தோழர், இப்ப இந்த கேள்வி நான் வந்து திமுக செய்தி தொடர்பாளரை கேட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர் இப்ப திமுக ஆதரவாளரா மாறி மேடையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, தாவேக்காவுடைய மாநாட்டில் பாருங்க உட்காரத்துக்கு சேர் இல்லை, குடிக்க தண்ணி கொடுக்கல, ஆனால் திமுகவுடைய இதில் பாருங்க சேர் போட்டு அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறாங்கன்ற அளவுக்கு அவங்க பேசுறாரு. அது பாசிட்டிவா தானே இருக்கு. எந்த இது இப்ப என்னன்னா, கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு எந்த ஊர்ல இது வரையும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க மொய் போட்டு சாப்பிட்டு போறதுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. தண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க தோழர். இவர் சும்மா எக்ஸாஜரேட் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி எல்லாம் இருக்கும். தண்ணி இப்ப யூ ஹாவ் டு டேக் யுவர் வாட்டர். அதுதான் உண்மையான நீங்க போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போகணும். கட்சிக்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அதுதான் சரியான அப்ரோச். சரிங்களா? இவனுக்கு உருட்டுறதுக்கு எப்படி வேணா உருட்டிக்கலாம் தோழர். அதனால இது வந்து அது அவங்களுக்கு அப்போ அந்த இடத்துல வீக்கா இருக்குது. இப்போ விமன் ஓட்டரை கவர் பண்றதுக்கு எப்படி? ஓகே, மகளிர் உரிமை தொகை கொடுத்தா காசு கொடுத்துருவாங்க, காசு கொடுத்தா போட்டுருவாங்க. இப்போ இலவச பஸ் கொடுத்தா போட்டுருவாங்க அப்படின்றாங்க. இந்த மகளிர் மேல இப்ப வெல்லும் தமிழ் பெண்கள்ன்ற ஒரு கான்செப்டை எதுக்கு இந்த வருஷம் போன வருஷம் ஏன் உங்களுக்கு தோணலது? ஏன் தொடர தோணல? எலெக்ஷன் இல்ல தாவேக்கா வந்து அவங்களுக்கு புரியல. தாவேக்காவை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இல்ல. தாவேக்கா வந்து மாநாடுகளும் பரப்புரைகளும் மக்கள் சந்திப்பு நடக்கும் போது ஆக என்னடா இவ்வளவு பெண்கள் கூட்டம் வராங்க, தொலைஞ்சதே நம்ம